ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி விளாக்ஸ். இன்றைக்கான வீடியோ சித்திரை கணிக்காணுதலுக்கு என்னென்ன பொருள் வச்சேன் அப்படிங்கிறதையும் அதை எடுத்து சமைச்சிட்டு சாமிக்கு எப்படி படையல் போடுறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சித்திரை முதல் நாள் கனி காண்றதுக்கு முந்தின நாளே எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சாதான் காலையில் எழுந்திரிச்ச உடனே கனி காண முடியும். கனி காண்றதுக்கு முந்தின நாளே வீடெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு அன்றைக்கி நைட்டே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். இடத்தையும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய கண்ணாடி எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த கண்ணாடி வச்சுருக்கீங்களோ அதை எடுத்துட்டு அதில் ஒரு செயின் போட்டுக்கிட்டேன். செயின் இல்லை அப்படின்னா நீங்கள் பிளேட்டில் ஒரு தங்கம் கூட வச்சுக்கலாம், இல்லாட்டி வெள்ளி கூட வச்சுக்கலாம். ரைட் சைடு பிள்ளையார் வச்சுக்கிறேன். சின்னதாக ஒரு பிள்ளையார் வச்சுட்டு லெஃப்ட் சைடு அன்னபூர்ணி தாயார் வச்சுக்கிறேன். அன்னபூர்ணி தாயாரை வைக்கும்போது பச்சரிசியில் தான் அமர வைக்கணும். கையில் இருக்க கரண்டிலையும் ஒரு அரிசி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ரெண்டு பக்கமும் குத்து விளக்கு வச்சுக்கிறேன். கீழே அச்சதை போட்டு அதுக்கு மேலே குத்து விளக்கு வச்சு நெய் ஊற்றி ரெடியாக வச்சுருக்கேன். குத்து விளக்கு வச்சா நல்லது. குத்து விளக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த விளக்கு வச்சுக்கிறீங்களோ அதை ஒரு பிளேட்டில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. எந்த காரியம் முதல்ல ஆரம்பிக்கும் போதும் முதல்ல மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு தான் ஆரம்பிப்போம். மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கிறேன். வருஷமே ஆரம்பிக்க போது முதல்ல மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அவங்களுக்கு ஒரு குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தொடங்குறேன். பெரிய தாம்பாளத்தில் மா பலா வாழை 3 கம்பல்சரி வைக்கணும். வாழைப்பழமும் பலாப்பழமும் அப்படியே இருக்குது. நான் பழமாக எடுத்து வச்சுட்டேன். மாம்பழம் எனக்கு காயாக தான் கிடைச்சது. அந்த காயை அப்படியே எடுத்து வச்சுக்கிறேன். இது இல்லாட்டியும் பரவாயில்ல, உங்ககிட்ட என்ன கனி இருக்கோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. இது போக என்னென்ன கனி இருக்கோ எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் சித்திரை முதல் நாள் நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சாதான் காலையில் இதை பார்க்க முடியும். பழம் வாழை இல்லாமல் உங்ககிட்ட என்னென்ன பழம் இருக்கோ எல்லாத்தையும் தட்டு நிறைய அடுக்கி வச்சுக்கலாம். கூடவே வெற்றிலே வச்சுக்கிறேன். என்ன கனி வச்சாலும் சரி கண்டிப்பாக எலுமிச்சம்பழம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வாசனை உள்ள மலர் ஒன்று கண்டிப்பாக வைக்கணும். பாரிஜாதம் வச்சுருக்கேன். இது போக இன்னொரு தாம்பாளத்தில் கல்லுப்பு, புதுசாக வாங்கின கல்லுப்பு போட்டுக்கோங்க. எந்த பவுலில் வச்சாலும் சரி நிறைய வச்சுக்கோங்க. கணிக்காணுதல் முடிஞ்சதும் இந்த கல்லுப்பை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வைக்கிற எந்த பொருளாக இருந்தாலும் கண்ணாடி முன்னாடி தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. கண்ணாடியில் பிரதிபலிக்கும் போது அந்த வருஷம் ஃபுல்லாக வளமாக இருக்குங்கிறது ஐதீகம். ஃபுல்லாக போட்டுட்டு இது கூட ஒரு நாணயம் வச்சுட்டு ஒரு கொம்பு மஞ்சள் எடுத்து அது மேலே வச்சுக்கிறேன். மஞ்சள் எதுனாலும் பரவாயில்ல, குண்டு மஞ்சள், கொம்பு மஞ்சள் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு பவுலில் பச்சரிசி போட்டுக்கிறேன். நீங்கள் சாப்பாட்டு அரிசி கூட போட்டு வச்சுக்கலாம். அது சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கணிக்காணுதல் முடிஞ்சது இந்த பவுல்லையும் நிறச்சி போட்டுட்டு இதுலேயும் ஒரு காயின் வச்சுக்கிறேன். அரிசி பருப்புன்னு தனித்தனியாக வச்சுருக்கேன். நீங்கள் இது இல்லை அப்படின்னா நவதானியத்தை ஒரே பவுலில் வச்சுக்கலாம். இன்னொரு பவுலில் நிறைய துவரம்பருப்பு வச்சுக்கிறேன். என்ன தானியம் வேணாலும் வச்சுக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். 3, 5 கணக்கு வச்சுக்கோங்க. அதுலயும் ஒரு நாணயம் வச்சுக்கிறேன். இந்த நாணயத்தை நீங்க பீரோல எடுத்து வச்சுக்கலாம் கணிக்காணுதல் முடிஞ்சதும். அடுத்ததா இனிப்புக்கு வெல்லம் சேர்த்திருக்கேன். வெல்லம் இல்லாட்டி கருப்பட்டி, நாட்டு சர்க்கரைன்னு எது வேணாலும் வச்சுக்கலாம். எல்லாமே கண்ணாடியில தெரியுதான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இது கூட நான் மஞ்சள் வச்சுக்கிறேன். மஞ்சள் இல்லாட்டி நீங்க மஞ்சத்தூள் கூட இன்னொரு பவுல்ல வச்சுக்கலாம். இது போக தாலி கயிறு, கண்ணாடி வளையல்னு உங்ககிட்ட எது இருக்கோ இதை வச்சுக்கலாம். கட்டாயமா மஞ்சள், குங்குமம், திருநீர் வச்சுக்கணும். நான் மஞ்சள் விரலி மஞ்சளாவே எடுத்து வச்சு, இல்லாட்டி பொடி கூட வச்சுக்கலாம். இதுவும் கண்ணாடியில் தெரிகிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா மகாலட்சுமி தாயாருக்கு பிடிச்ச என்ன பொருள் வேணாலும் வச்சுக்கலாம். ஏலக்காய், சோழி, குன்றிமணின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எது இருக்கோ இதை வச்சுக்கலாம். கொஞ்சமாக பச்சை கற்பூரம் வச்சுருக்கேன், குன்றிமணி வச்சுருக்கேன். எல்லாம் வச்சுட்டு தட்டு நிறையா பணம் வச்சுக்கிறேன். உங்ககிட்ட என்ன பணம் இருக்கோ அதை வச்சுக்கலாம். நல்லா தெரிகிற மாதிரி பரப்பி வச்சுட்டு இது கூடவே கட்டாயமாக சில்லறை காசு கண்டிப்பாக இவ்வளோதான் வைக்கணும் அப்படிங்கிறதுல, இந்த பணம் தான் வைக்கணும் அப்படிங்கிறதுல எது இருக்கோ அதை வச்சுட்டு மேலே சில்லறை காசு போட்டு வச்சுக்கோங்க. இது போக தங்கம், வெள்ளி எது வேணாலும் இதில் வச்சுக்கலாம். இந்த வருஷத்துக்கான புத்தாடை வச்சிருக்கேன். புத்தாடை என்கிட்ட இருந்தது வச்சுக்கிறேன், இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். என்கிட்ட இவ்வளோலாம் இல்லை, கொஞ்சமாக தான் இருக்குது அப்படின்னா ஒரே தாம்பாளத்தில் எல்லாத்தையும் வச்சு ஒரு சின்ன கண்ணாடி வச்சுட்டு படுத்துக்கலாம். முதல் நாள் காலையில் எந்திரிச்ச உடனே எதையுமே பார்க்காம இதை மட்டுமே பார்க்கணும். அதுக்காக முதல் நாள் நைட்டே எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் வைக்கிற மங்கள பொருள் எல்லாமே கண்ணாடியில் பிரதிபலிக்குதான்னு செக் பண்ணிட்டு தூங்க போயிடலாம். வீட்டில் இருக்க எல்லாரும் காலையில் இது முகத்தில் தான் முதல்ல முழிக்கணும். எந்த டைம்னு கணக்கு இல்லை. காலையில் எந்திரிச்சதும் இது முகத்தில் எல்லாமே டீட்டெயிலாக ஒன்றொன்னா பார்த்து முடிச்சதும் கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா போய்க்கலாம். குளிச்சிருக்கணுன்ற அவசியம் இல்லை. எந்திரிச்ச உடனே இது முகத்தில் எல்லாருமே வீட்டில் இருக்க எல்லாருமே முழிக்கணும். பூஜை அறையில் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் பார்க்குற மாதிரி எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம். பெட்ரூம்லையும் வச்சுக்கலாம். காலையில் எந்திரிச்ச உடனே இதை பார்க்கணும், அவ்வளோதான். பார்த்து முடிச்சதும் பூஜை அறையில் கொண்டு வச்சுக்கோங்க. எல்லாம் பார்த்ததுக்கப்புறமா அடுத்ததாக நல்ல நேரம் பார்த்துட்டு நீங்கள் படையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சமையலுக்கு. இந்த நாளில் நாம் பார்க்குற எந்த மங்கள பொருளும் அந்த வருஷம் பூரா கண்ணாடியில் பிரதிபலிக்கிற மாதிரி பிரதிபலித்து கொடுக்கும். அதுதான் ஐதீகம்.
இப்போ அந்த அரிசியை எடுத்து நான் பொங்கல் வச்சுக்கிறேன். அரிசி எடுத்துட்டு வாஷ் பண்ணிட்டு நல்லா நிறைய தண்ணி ஊற்றி குலைவாக வேக வச்சுக்கிறேன். பூஜைக்கு என்னென்ன வச்சோனோ அதை எடுத்தே நான் படையலுக்கு வச்சுக்கிறேன். அன்றைக்கே யூஸ் பண்ண முடியலன்னா இந்த அரிசியை எடுத்து நீங்கள் அரிசி பானைக்குள்ளே வந்து சேர்த்து வச்சுக்கலாம். ஆனால் நான்வெஜ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால நான் அப்போவே எடுத்து சமைச்சிட்றேன். பருப்பையும் எடுத்து சாம்பார் வச்சிடுறேன். பருப்பு எப்பவும் போல் சாம்பார் வைக்கிற மாதிரியே பருப்பு வேக வச்சு சாம்பார் வச்சுக்கலாம். கூட ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கலாம் சாமிக்கு படைக்கிறனால. கனி காணுதலுக்கு நல்ல நேரம் தேவையில்லை, நீங்கள் எந்திரிச்சோடனே பார்த்துக்கலாம். ஆனால் படையல் போடுறதுக்கு நல்ல நேரம் பார்த்துட்டு படையல் போட்டுக்கோங்க. அடுத்ததாக பூஜைக்கு வச்சிருந்த வெள்ளத்தை எடுத்து ஒரு பவுலில் போட்டு தட்டி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் நேரம் தண்ணியில் நினச்சிட்டு தட்டினீங்கன்னா டக்குன்னு வந்து தட்டிடலாம், நல்லா நைஸாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை. இந்த வெள்ளத்தை தட்டி எடுத்துட்டு கொஞ்சத்தை மாங்காய் பச்சடிக்கும் மிச்சத்தை சக்கரை பொங்கலுக்கும் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சத்தை மாங்காய் பச்சடிக்கு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மண் தூசி ஏதாவது இருந்துச்சுன்னா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாதத்தை போட்டு அப்படியே கிளறிக்கலாம். சாதத்தை நல்லா கொலைய வச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இதை வச்சுக்கலாம். அடுத்து மாங்காய் பச்சடிக்கு ஒரு மாங்காயை ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாகு. இப்போ வந்து மண் தூசி எதுவும் இல்லை, நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாதத்தை உள்ளே சேர்த்துக்கிறேன். நல்லா குழஞ்சதுக்கப்புறமா தான் சேர்க்கணும். கம்ப்ளீட்டாக சிம்லேயே வச்சுட்டு சாதத்தை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு கிளறி கொடுத்துட்டே இருந்தோம்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிரும். வெல்லம் பாகுபதம் தேவையில்லை, நல்லா கரைஞ்சா மட்டும் போதும். இதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா குலைவாக வந்து நல்லா கரைச்சி விட்டு கம்ப்ளீட்டாக சிம்லேயே வச்சு கிளறி கொடுத்துட்டு எல்லாம் வந்து மாறினதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக வந்து பச்சை கற்பூரம் சேர்த்துருக்கேன். கோவிலில் வந்து இந்த மாதிரி தான் செய்வாங்க, நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிட்டு நெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி எடுத்துக்கிறேன். ஏலக்காய் முந்திரி பருப்பு கொஞ்சம் வந்து போட்டுட்டு எல்லாத்தையும் கிளறி எடுத்து தண்ணியெல்லாம் வத்தினதுக்கு அப்புறமா இறக்குனா பொங்கல் தயாராகிடும். வருஷத்துல முதல் நாள் ஸ்வீட்டோட ஆரம்பிக்கிறோம். ஏலக்காய் முந்திரி பருப்பெல்லாம் போட்டுட்டு ஒரு தடவை கிளறி இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், தயாராகிடுச்சு சக்கரை பொங்கல். நீங்கள் தனியாக ஏலக்காய் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழமெல்லாம் வறுத்துட்டு சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் அப்படியே சேர்த்துட்டு ஒரு தடவை கிளறி எடுத்துக்கிறேன். அரிசியை நான் ஊற வைக்காமல் அப்படியே செஞ்சனால பாசிப்பருப்பு எதுவும் சேர்க்கல. நீங்கள் நிறைய நேரம் ஊற வச்சு சேர்க்குறீங்க அப்படின்னா பாசிப்பருப்பு சேர்த்து செய்யுங்க, இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், தயாராகிடுச்சு. ஒரு தடவை கிளறிட்டு கீழே இறக்கி வச்சுக்கலாம். அடுத்ததாக சித்திரை முதல் நாளுக்கான ஸ்பெஷல் டிஷ்ஷு மாங்காய் பச்சடி. இந்த மாங்காய் பச்சடியில் அரிசுவையும் இருக்கும். இதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்த பருப்பு சேர்ந்து பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு மாங்காயை பொடி பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்து மாங்காயில் புளிப்பும் அந்த தோலில் வந்து துவர்ப்பும் இருக்கும், அதனால தோலோடு சேர்த்துக்கோங்க. மாங்காய் பச்சடிக்கு கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு கம்ப்ளீட்டாக சிம்லேயே வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். மாங்காய் சீக்கிரமாக வெந்து வந்துடும், அட் த சேம் டைம் அடி பிடிச்சிரும். அப்படிங்கிறனால சிம்லேயே வச்சுக்கிறேன். ஒரே ஒரு கல் உப்பு சேர்த்துக்கிறேன், கண்டிப்பாக வந்து சேர்க்கணும் உப்பு. சேர்த்துட்டு கிளறி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி 2 நிமிஷத்துலேயே வெந்து வந்துடும். சிம்லேயே வச்சு வேக விட்டீங்க அப்படின்னா 2 நிமிஷத்தில் நல்லாவே வெந்து வந்துடும். ஒரு தடவை கிளறி கொடுத்துக்கோங்க. நல்லா வெந்துருச்சு 2 நிமிஷத்துலேயே. நல்லா கிளறி கொடுத்துட்டு இப்போது வெல்லம் சேர்த்துக்கிறேன். மாங்காய் அளவுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. வெல்லமோ மாங்காயோ அளவு கிடையாது, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. வெல்லம் இல்லை அப்படின்னா நாட்டு சக்கரை சேர்த்து செஞ்சுக்கலாம். வெல்லம் சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணி விட்டு வரும். 2 நிமிஷம் கிளறிட்டே இருந்தீங்க அப்படின்னா தண்ணியெல்லாம் வற்றி வந்துடும். வெல்லத்தோடு மிக்ஸ் பண்ணிட்டு சேர்த்து கை விடாமல் கிளறிட்டே இருங்க. இது சீக்கிரமா வந்து கெட்டும் போகாது. பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வெளியில வச்சாலே 1 வீக் வரலும் கெட்டு போகாது. இப்போ எல்லா சுவையும் சேர்த்தாச்சு. லாஸ்டா வந்து கசப்புக்கு வேப்பம்பூ வந்து சேர்க்கிறேன். வேப்பம்பூ சேர்க்கறனால கசக்குமா அப்படின்லாம் இல்லை, கண்டிப்பாக வந்து கசக்காது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பாரம்பரியமாக சித்திரை 1க்கு அறுசுவையும் கலந்து இந்த மாங்காய் பச்சடி வந்து செய்வாங்க. வேப்பம்பூ சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கிளற தேவையில்லை, ஒரு தடவை கிளறி இறக்குனா மாங்காய் பச்சடி தயாராகிடும். மாங்காய் பச்சடி எடுத்து தனியாக ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ரொம்பவே ஸ்வீட்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிஷ்ஷை. எல்லாமே சமைச்சு முடிச்சதும் படையல் போட்டுடலாம். நல்ல நேரம் பார்த்துட்டு படையல் போட்டுக்கோங்க. இலையில முதல்ல உப்பு வச்சுக்கிறேன். உப்பு வச்சதுக்கு அப்புறமா முதல்ல வந்து சக்கரை பொங்கல் தான் வைக்கிறேன். இந்த வருஷத்தை இனிப்போட வந்து சாமிக்கு படைக்கிறேன். எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலும் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்து தான் படைக்கணும். மாங்காய் பச்சடி மட்டும் நான் நெய் சேர்க்கல, அரிசுவையும் சேர்த்து படைக்கிறனால சக்கரை பொங்கல் சாம்பார்னு எல்லாத்துலேயும் நெய் சேர்த்துருக்கேன். மாங்காய் பச்சடி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா சாதம் சேர்த்துட்டு சாதத்து கூடவே வந்து நெய் சேர்த்த சாம்பார் வச்சுக்கிறேன். கொஞ்சமாக அப்பளம் வச்சுக்கிறேன். சிம்பிளாக நான் இப்படி தான் வந்து படையல் போட்டேன். படையல் போட்டு இதை சாப்பிட்டதுக்கப்புறமா நம்மளும் வந்து சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் எல்லாத்தையும் வந்து கலைச்சிடலாம். எங்கள் வீட்டில் தமிழ் வருஷ பருப்பு இப்படி தான் வந்து போச்சு. உங்கள் வீட்டில் எப்படி போச்சு அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது செய்யணும் அது செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, உங்ககிட்ட எது இருக்கோ அதை வச்சு நிறைவாக செஞ்சு வழிபடுங்க. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களோட இந்த வீடியோவை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி
பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம சேனல் ஆர்பிஜேபி விலாக்ஸை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.